எம்எல்ஏ மேடம், பரோடால நடத்த போற நம்ம கள்ளக்கடத்தல் டான்ஸுக்கு எல்லா டான்சர்ஸும் வராங்கல்ல? சந்திரவதனா மட்டும் வரல. வாட் மேன்? நான் தானே சந்திரவதனா? நான் சொல்றது குமாரி சந்திரவதனா. ஓ குமாரியா? அவளுக்கு என்ன? அவளுக்கு அன்னைக்கு தேதி மெட்ராஸ்ல குச்சிப்புடி டான்ஸ் இருக்கான். இந்த கல்பனா வேற வர மாட்டேன்னுட்டா. ஏன் மேடம்? அவ யாரோ ஒரு கள்ளக்கடத்தல்காரன்னு வச்சிருக்காளாம். கள்ளக்கடத்தல் டான்ஸ் ஆட மாட்டேன்னுட்டா. ஐயோ, அப்ப சட்டசபை டான்ஸுக்கு சாரதா வரமாட்டா? ஏன்? அவளை யாரோ. ஓ சிச்சி, அப்போ மந்திரி சபைன்னு ஒரு ஐட்டம் வச்சோம்னா ஒரு ஐட்டமும் தராது. பெரிய இடத்து சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதுக்குடா? மேடம், யாரோ பார்ட்டி யாரோ வராங்க. கொஞ்சம் பிஸியா இருக்கும். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் தான் சந்திரவதனா. பந்தநல்லூர் சந்திரவதனா புதுமை நாட்டியம் அந்த நிர்வாகி, தலைவி, கம்போசர் எல்லாம் நான் தான். இந்த டான்ஸ் எல்லாம் செட்டப் பண்றது நான் தான். மூலமே நான் தான். இல்ல டான்ஸுக்கு ஐடியா மட்டும் கொடுப்பான் என்னுடைய அசிஸ்டன்ட். நாங்க பூனா பேனா நண்பர்கள் சங்கத்துல இருந்து வர்றோம். உங்க ப்ரோகிராம் ஒண்ணு வேணும். பூனால இருந்து நேரா இங்க தான் வரீங்களா? ரொம்ப ஈஸிங்க. பரோடா போற வழியில பூனாக்கு போயிட்டா சரியாயிடுது. ஓகே, அத நான் டிசைட் பண்றேன். நீ முதல்ல போய் காபி கொண்டு வா. சமயக்கார லீவு. கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது எடுத்து வாப்பா. வேலைக்காரி ஒரு 3 நாளைக்கு வர மாட்டாளா? என்ன நீ ஐஸ் வாட்டர் கூட இல்லையா? வாட்ச்மேன் எங்க? அவனுக்கு குளிர் ஜோரம், ஐஸ் எல்லாம் தொட மாட்டான். அப்ப வீட்ல யாருமே இல்லையா? தலைவி தொண்டனை தவிர வேற யாரும் இல்ல. சே நீங்க புக் பண்ண வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியல. பரவாயில்லைங்க, நாங்க தரோம். அட்வான்ஸா? அட்வான்ஸ் சொன்னங்க, மொத்தமாவே தரோம். அப்படியா? மொத்தமா தராங்களா? தாங்க தர்றேன்டா. பணக்காரங்க காட்டி குடுக்குற மாதிரி மேடையில நாடகம் ஆடுறீங்க. ஏய், குர்ரா அந்த அம்மா. எனக்கும் இந்த நாட்டிய மன்றத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. சந்திரவதனாங்கிறதே இவன் தான். சந்திரவதனான்னு புனை பேர் வச்சிருக்கான். அப்படின்னா நீங்க? நானும் உங்களை மாதிரியே பூனா பேனா நண்பர்கள் சங்கத்துல ஒரு மெம்பர் தான். ப்ரோகிராம் புக் பண்ண தான் வந்திருக்கேன். நம்ம ஆளு? ஆமா. நான் உங்க ஆளு தான். அப்படியா? அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வேற நடத்தணும். கடத்தல் எவ்வளவு புனிதமான சொல்லு. அது கிண்டல் பண்ணி இந்தியாவுக்குள்ள நீ எங்கேயோ டான்ஸ் ஆடின உன் கையை மட்டும் இல்லடா, காலையை வெட்டி விடுவேன். நீங்க போங்க, நான் பின்னாடியே வர்றேன். நீங்க போங்க. சாரிடா எம்எல்ஏ. நான் எம்எல்ஏ, ஆனா கட்சி மாறுறது நீங்க மேடம். மன்னிச்சுக்கடா, அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. நீ பயப்படாத, நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுறேன். நீங்க ஒண்ணு செய்வானா? என் ஃப்ரெண்ட் ராஜாவே போலீஸ்ல தான் இருக்கா. இனிமே பந்தோபஸ்தா போய் அவனோடய தங்கிடுறேன். ஐயோ, நீ போறேங்கறியா? நீ போயிட்டா நான் பரோடால என்னடா பண்ணுவேன்? பரோடாவுக்கு இந்த பூனா பசங்களை கூட்டிட்டு போங்க. நடத்த கட்டு போக கூடாதுன்னு ராஜா இங்க சேர்த்து வச்சா என் நடைய கெடுத்து விட்டானுங்களே. மேடம், என் கலையார்வத்தை வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன அடுத்த வாரம் எனக்கு அரங்கேற்றம் பண்ணி விடுறேன். நீங்க அது இல்லாம இருந்து அரங்கேற்றத்தை முடிச்சிட்டே போடா. ஐயோ எம்எல்ஏ, ஐயோ என்ன இவனும் போயிட்டா. மிஸ்டர் டோனி, இவன் ஹை ஸ்கூல்ல என் கூட படிச்சான். பேர் அனந்து. இப்போ என் கூட தான் இருக்கான். ஹலோ, ஐ எம் சாரி மிஸ்டர் ராஜா. போன தடவை நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் ராங்கா போயிடுச்சு. ஆல் ரைட். அதனால என்ன, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மிஸ்டர் ராஜா? நான் வேற ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறேன். ஓ அப்படியா? ஆமா. அதனால எனக்கு பதிலா வர போற அடுத்த இன்ஸ்பெக்டருக்கு நீங்க தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வந்து சேர்ந்துரும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. மிஸ்டர் ராஜா, பணத்துக்காக மத்தவங்களை காட்டி கொடுத்து கமிஷன் வாங்குற புரோக்கர் நீங்க என்ன நினைச்சிட்டீங்களா? அப்படி நினைச்சிருந்தா அதை மாத்திங்க மிஸ்டர் ராஜா. ஓகே மிஸ்டர் ராஜா, இது நாள் வரைக்கும் என் மனசுல மறைச்சு வச்சிருந்த ஒரு சோக கதையை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நானும் ஒரு காலத்துல உங்களை போல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தவன். மனைவி மகளோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன். கார்வார் செக் போஸ்ட்ல தான் எனக்கு டியூட்டி. ஒரு நாள் உட்கார். நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? உன் பேர் டோனி தானே? இன்ஸ்பெக்டர் டோனி. கார்வார் செக் போஸ்ட்ல தானே வேலை பார்க்கிறேன்? ஆமா. நான் சொல்றத கவனமா கேளு. இந்த மாசம் 18ஆம் தேதி BMR 2432 நம்பர் உள்ள வேன் உன் செக் போஸ்ட் வழியா வரும். அதை நீ செக் பண்ணாம அனுப்பணும். அப்படி நீ செஞ்சினா வாழ்நாள் பூரா நீ காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சம்பாதிக்க முடியாத ஒரு பெரிய தொகை உனக்கு அன்பளிப்பா கிடைக்கும். இதுக்கு பேரு அன்பளிப்பு இல்ல, லஞ்சம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காக்கி சட்டையை போட மாட்டேன். இப்படி வீராவேசம் பேசினவங்க யாரும் இது வரைக்கும் அப்படி நடந்துகிட்டது இல்ல. மறுபடியும் உன்னை எச்சரிக்கிறேன். நான் சொன்னபடி நீ செய்யணும். இல்லைன்னா உனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா, அருமையான மகளும் இருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்க.
வேன் நம்பர் BMR 2432. எனக்கு மயக்கம் தெளிச்சதும் என் மனைவி இறந்ததும் என் மக தன் 2 கால்களை இழந்ததும் தெரிய வந்தது. என்ன பழி வாங்கணும்னு மறுபடியும் திருப்பி பழி வாங்கணும்னு முடிவு கட்டினேன். அன்னையிலிருந்து நான் இந்த தொழில் இறங்கினேன். இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் என் மகளை போல உள்ள மற்ற குழந்தைகள் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என் மக ஒரு மூலையில முடங்கி கிடக்கிறத பார்க்கும்போது என்ன நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. டோனி, I'm sorry. உங்க மனவேதனை எனக்கு புரியுது. உங்க எதிரிகள் எனக்கு எதிரிகள். அந்த கூட்டத்தை அடியோட ஒழிக்கத்தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ராஜா. ராஜா, உங்களுக்கு நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். நாளைக்கு சிட்டி பூரா ஹர்த்தால இருக்கிறதுனால ரமேஷ் குரூப் தங்க கடத்த போறாங்க. என்னடா ராஜா, என்னடா ஆச்சு? யாரையுமே காணோம். பிரதர், இவன் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான். அதனால மோட்டார் சைக்கிள்ல வச்சு கொண்டு வர நிலைமையில கூட இல்ல. கொஞ்சம் தயவு பண்ணி இந்த வண்டியில ஆஸ்பத்திரி வரல கொண்டு. இன்னைக்கு ஹர்த்தால் சார். மீறி வண்டி எடுத்தா யூனியன்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதனால பொது ஜனங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு பாத்தீங்களா? கொஞ்சம் தயவு பண்ணுங்க ப்ளீஸ். தைரியம் இருந்தா நீங்களே வண்டி எடுத்து போங்க. இந்தாங்க சார் சாவி. ராஜா,
கொஞ்சம் பொறுத்துக்கடா, இதோ ஆஸ்பத்திரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துடலாம். ஏதோ பக்கத்துல தாண்டா, நடந்து கூட போயிடலாம். வா. என்னையா என்ன அர்த்தால் டைம்ல இன்னைக்கு நீ வண்டி எடுத்து சுத்திட்டு இருக்க? என்ன கேட்டுக்கிட்டு இருக்க நீ? ஹர்த்தால், பந்த், ஸ்ட்ரைக், நான்சென்ஸ், அதான் நான்சென்ஸ். இந்த உயிருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னும் இந்த மாதிரி எத்தனை உயிரை கொல்ல போறீங்க?